ஒரு ஓவியத்தால் உருவான கதை இது. அமரன் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட். அவர் வாழ்க்கையில் பல ஓவியங்கள் வரைஞ்சிருக்காரு. ஆனால் கடைசியாக வரைஞ்ச ஒரு பெண்ணோட ஓவியம் அவர் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அந்த பொண்ணோட ஃபேஸில் கண்களில் கண்ணீரும் துன்பத்திலையும் சிரிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அந்த பொண்ணோட கையில் ரத்தக்கரை இருந்திருக்குது. இது நாம தான் வரைஞ்சோன்னு அமரன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் இன்னொரு பயங்கரமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அவளோட கண்கள் அமரனையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது. இது பார்த்த அமரன் நம்ம கற்பனை தான் இதுன்னு நினச்சிக்கிட்டு போய் படுத்திருக்கான். அப்போதான் ஒரு கனவு வந்திருக்குது. அந்த கனவுல அந்த பொண்ணு தான் வந்திருக்கான். உனக்கு என் பேர் தெரியுமான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க அமரன் பயந்து முடிச்சிருக்கிறான். அடுத்த நாள் அவன் ஸ்டோர் ரூம்ல எதையோ தேடிட்டு இருக்கும்போது ஒரு பழைய செய்தித்தாள் ஒன்று கிடைச்சிருக்குது. அந்த செய்தித்தாளில் அந்த பொண்ணோட முகம். இதை பார்த்த அமரனுக்கு அவன் மூச்சை நின்று போயிருக்குது. இந்த ஓவியத்தில் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நைட்டு முழுக்க அந்த ஓவியத்தை முன்னாடியே உட்காந்துருக்கிறான். அப்படி உட்காந்துருக்கும் நைட்டு ஒரு 2 மணி வாக்கில் அந்த ஓவியத்தோட உதடுகள் அசைஞ்சிருக்குது. உதடுகள் மட்டும் இல்லாமல் அவள் கண்ணிலிருந்து கண்ணீராக வந்திருக்குது. அவள் தொண்டையிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்திருக்குது. அடுத்த நாள்ல இருந்து அமரனை காணவே இல்லை. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.